சிஎம் விஜய் அவர்கள பத்தி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள். இதுவரைக்கும் அவருடைய பர்சனல பத்தி எல்லா பக்கத்துலயும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, ஒரு ப்ரொஃபஷனலா அண்ட் ஒரு சிஎம்மா அவர் செய்ற ஒவ்வொரு செயல்களும் இப்ப பேசும் பொருளா மாறியிருக்கு. அந்த வகையில இப்ப அவர் செஞ்சிருக்க சில விஷயங்கள் அண்ட் சிஎம் பத்தி ரவிமோகன் அண்ட் கெனிஷா இவங்களுடைய இந்த ஒரு தொடர்புல இருந்து கெனிஷா ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நேரடியா சிஎம் கிட்ட பேசணும், நேரடியா சிஎம் அவர்கள தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கான வழிமுறைகளும் அவங்க அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிஎம் அவர்கள் சொல்லியிருந்தாரு, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் நாங்கள் தருவோம், இருந்தாலும் மறுபரிசீலனை பண்ணிட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில அது வரைக்கும் ஏன் நீங்க சுகமா இருக்கணும், 1000 ரூபாவாச்சும் நாங்கள் போட்டு விடுறோன்ட்டு மகளிர் உரிமை தொகை 1000 மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இது போல பல திட்டங்களுக்கு கீழே என்னென்னலாம் முன்னாடி என்னெல்லாம் நமக்கு போயிட்டு இருந்ததோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாலே இந்த சிஎம் நினைக்கும் போது ரியாலிட்டியை நம்புறதா வேணாமான்ற கேள்வி வர வகையில தான் இருக்கு. ஸோ எல்லாருமே இதுக்கப்புறம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். மாற்றம் ஒன்று மாறாதது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாற்றத்தை நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஎம் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. அது அவருடைய பணியிலும் சரி பாணியிலும் சரி எல்லாத்திலையுமே மாற்றிருக்காரு. அந்த வகையில் 3 நாள் சட்டசபை நடந்தது. அந்த 3 நாளுமே விஜய் அவர்கள் கரெக்டாக 10 மணிக்கு வரணும்னு சொன்னால் 9:55க்கே அங்கே அசம்பிள் ஆயிருக்காரு. ஈவினிங் 4 மணி வரைக்கும் அவர் அங்கே இருந்திருக்காரு. இந்த நிலையில தான் அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ எப்போவுமே இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய ஆட்கள்லாம் செய்யாத சில விஷயங்களை இவர் செஞ்சுருக்காராம். கேரியரோட வந்திருக்காரு, அது டிஃபன் கேரியரோட. உண்மையாலே அது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா சுட சுட சாதத்தை அப்புறமா கூட அந்த மீட்டிங் முடிஞ்சோ இல்லைனா லஞ்ச் பிரேக்லேயே கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இல்லை இவர் பெரிய ஹோட்டல்ஸ் போகலாம், இல்லை திரும்ப வீட்டுக்கு கூட போகலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் காலையில் வரும்போதே அவரோட டிஃபன் பாக்ஸை இவரே எடுத்துட்டு வந்ததாகவும், அங்க இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு பொறுப்புட அந்த கடமையில அந்த வேலை நேரத்துல வேலை மட்டும் தான் முக்கியம், அந்த உணவுலாம் சாப்பிட்றது எல்லாமே இங்கேயே சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணுன்றதுக்கு ஒரு முன் உதாரணத்தை ஒரு ட்ரெண்டே செட் பண்ணியிருக்காரு. உண்மையாலே இதை பார்த்துட்டு ஏன் அப்படி இதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா அங்கே போனாலே லேட்டு தான்ப்பா. ஒன்று சாப்பிட போயிட்டாங்கன்னா வரதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கிடுறாங்க. நம்ம போகிற வேலை காலையில் போனோன்னா ஈவினிங் வரைக்கும் கால் வலிக்கு நிற்க வேண்டியதாக இருக்கும், வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்ற எந்த வேலையுமே அன்றைக்கி நம்ம பண்ண முடியாத சூழல் ஏற்படும். ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ நீங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அந்த டைமிங்க்கு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்கணுன்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக அந்த மாற்றத்தை இவரிலேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான மாற்றம் தான். இதுக்கப்புறம் அந்த லஞ்ச் பிரேக்குன்னு சொல்லி வெளியே போகிறது, டீ பிரேக்குன்னு சொல்லி வெளியே போகிறது, இந்த மாதிரி அந்த இடத்துல நேரத்தை கடத்தாமல் கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக அவங்களுடைய டைமிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க இருந்தாங்கன்னா உண்மையாலே எல்லாமே சேஞ்ச் ஆகும். உண்மையாலே இது ஒரு சூப்பரான விஷயந்தான். இந்த ஒரு செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்லியிருந்தோம், கெனிஷா ரவிமோகன் ஆரம்பத்திலேயே விஜய் த்ரிஷா, அதாவது முன்னாடி இப்போ சிஎம் விஜய் த்ரிஷா அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன இது அங்கே வந்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க கெனிஷா ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி ஆரம்பிக்கிறாங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என்னுடைய அம்மா 2013 இறந்தாங்க, என்னுடைய அப்பா 2017 இறந்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடந்திருக்கு. 18-19 வயசுல எனக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த வயசில் நான் 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். என்னுடைய கணவர் ரொம்பவே என்னை துன்புறுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தை கலையிற அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஸோ இப்படி நான் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா குழந்தைன்ட்டு எல்லாத்தையுமே இழந்து தவிச்சேன். எனக்கு தெரியாதா அன்புனா என்ன, பாசனா என்னன்ட்டு? நான் எதுக்கு இன்னொருத்தவங்களுடைய குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கணும்? ஸோ ரவிமோகனுக்கு தெரியும், அவர் அவங்களுடைய குழந்தைகளை பார்க்கறது, அவங்க ஃபேமிலியை பார்க்குறதெல்லாம் நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன்? அவர் என்ன குழந்தையா? அவருக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எப்படி இருக்கணும்ன்ட்டு. சும்மா வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் என் மேலே ஏன் திருப்பி விட்றீங்க? என்னை பற்றி தெரியாமல் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, சிஎம்கே நிறைய பிரச்சனை வந்தது அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ அவரே சிஎம் ஆகிட்டாரு. அப்படி இருக்கும்போது
எதுக்கு? இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இங்கே பாருங்கள் போர் நடக்குது, அங்கே பாருங்கள் குண்டு வெடிக்கிறாங்க, இங்கே பாருங்கள் கேஸ் பிரச்சனை, போர், இப்படி எல்லாமே நடக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு என்னை பற்றி தப்பாக பேசி தேவையில்லாமல் வியூஸ் எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணாமலே இருக்கலாம். என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அது என்னுடைய பர்சனலாக பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பப்ளிக்காக இருக்கிற விஷயத்த கேமரா முன்னாடி தவறாக பேசுகிறத விட இருக்கிற விஷயங்களை அப்படியே பேசுனா அது ஓகே. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒருத்தங்களுடைய கேரக்டரை தப்பாக பேசுகிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாதுன்ட்டு ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க. அண்டு ஒரு குறிப்பிட்ட ஐடியை அந்த இடத்துல போட்டு அந்த ஐடியில் அந்த என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டாக்ஸிக்கான பர்சன், அதனால தான் இவ்வளோ மோசமாக நடந்துக்க முடியுது, இல்லைன்னா எப்படி இவர் இப்படி நடந்துக்குப்பார், இது போல் ஆட்களால் தான் நல்லா இருக்கிறவங்க கூட மாறிடுறாங்க, இப்படிலாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எல்லா வீடியோஸ்லையும் மேக்ஸிமம் சொல்கிறது யாரை பற்றி தெரியாமல் தவறாக பேசக்கூடாது. அதுதான் நம்மளுடைய வீடியோட மெயின் கருத்து. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சிஎம் அவர்களையும் வந்து அவங்களுக்கு நடந்த பிரச்சனையும் இவருக்கு நடந்த பிரச்சனையும் ஈக்குவல், அவரே சிஎம் ஆகிட்டாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு பல பேரும் கொந்தளிச்சு, நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்து சிஎம் தான் துணை போகிறாரா, ஸோ நீ எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அண்ணனை இழுக்கிற, ஸோ சிஎம் பற்றிலாம் நீ பேசக்கூடாது, நீ வேறு அவர் வேறு, இப்படிலாம் வந்து ரூட் இப்படி போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் வீடியோ அவங்க போடுவாங்கன்னு கூட எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார். சிஎம் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு அவர் தெரிஞ்சுக்கணும். அது மூலயமா அவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வராரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயம். ஒரு நடிகராக இருக்கும் போது அவருடைய படங்களை விமர்சிக்கலாம். அண்டு அவங்க பர்சனலாக விஷயங்களை அவங்க புது மேடையில் சொல்லும் போது அதை பற்றி பேசலாம். அதை விட்டுட்டு இல்லாத ஒரு விஷயத்த நம்மளே எடுத்து கதை கட்டுறதுலாம் ரொம்பவே தவறான செயல். அந்த செயலை தான் யாரும் பண்ணாதீங்கன்றத கெனிஷா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க சொல்கிறதுல நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். இதையும் தேவையில்லாமல் தவறாக கமெண்ட் பண்ணாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்களை சந்திக்கணும், அவர்கிட்ட நேரடியாக நாங்கள் எல்லா கோரிக்கைகளும் சொல்லணும், நாங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் புகார் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி டிஎன்சிஎம் ஹெல்ப்லைன் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து புகார் அளிக்கலாம். ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஆப்ஸ் தான். உதவி எண் பார்த்தீங்கன்னா 1100. இது மூலயமா நீங்கள் ரெக்கார்ட் வாய்ஸ் மூலயமா கூட உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லலாம். இது எதுலேருந்து எது வரைக்கும் வந்து செயல்படும் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே செயல்பட்டுகிட்டே தான் இருக்குது. அண்ட் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 04425672345. ஸோ இதை தாண்டி சிஎம் செல் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணுறது, இல்லை வாய்ஸ் மெயில் பண்ணுறது, இமெயில் அனுப்புறது, இது போல் ஒவ்வொன்றுமே பண்ணலாம். மக்களுடன் அரசு அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நாங்கள் சிஎம் கிட்ட உங்களை கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் சிஎம் கிட்ட பேச வைக்கிறோம், இப்படிலாம் வந்து தேவையில்லாமல் ஸ்கேம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம ஏமாறுமா இல்லையா, ஏமாத்துறவங்க இங்கே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஏமாறாமல் இருக்கணும். அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இது எல்லாமே சொல்கிறது. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ஸே இருக்குது, அது எல்லாத்தையும் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் கூப்பிட்டு போகிறேன், நீ கூப்பிட்டு போகிறேன், இவ்வளோ காசு கொடுங்க அப்படிலாம் யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. அதையே கூட ஒரு புகாராக நீங்கள் அளிக்கலாம். ஏன்னா இங்கே விஜய் அவர்களுடைய ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் அந்த சிஎம் சார் மேலே இருக்கிற அன்புனாலையும் பல பேரும் முட்டாள்தனமாக இப்போ ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குது. அதனால் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. ஸோ ப்ளீஸ் அவேர்னஸோடு இருங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.